அப்போ ஓகேன்னா என்னங்க அர்த்தம்? அப்போ ஓகேன்னு தான் அர்த்தம். செம்ம காமெடிங்க. அப்புறமா ஞாபகப்படுத்துங்க, சிரிக்கிறேன். என்னங்க, நான் ஒரு டெப்டி கமிஷனர். எனக்கு கீழே 2 ஏசி 18, இன்ஸ்பெக்டர் 36, எஸ்ஐ 27, ஏட்டு ஒரு கிரேடு 1, கான்ஸ்டபிள்ஸ் ஒரு 360 பேர். சுருக்கமா சொல்ல போனா பாதி சிட்டியோட பாதுகாப்பை நான் தான் வச்சுக்காங்களேன். இவ்வளவு வேலையிலையும் இந்த பஸ் எங்க போகுதுன்னு கூட தெரியாம நீங்க சொன்ன அந்த ஓகே அப்படின்ற அந்த வார்த்தைக்காக உங்க பின்னாடி உட்காந்து வரேங்க. முன்னாடி சிரிக்கிறீங்கன்னு பின்னாடி தெரியுதுங்க, பட் முன்னாடி என்ன நினைக்கிறீங்கன்னு பின்னாடி தெரியலங்க. கழுத்து வலிக்குது, கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்களா? கமிங் கமிங் கமிங். என் பேர் மித்ரா, மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இப்போ ஹவுஸ் சர்ஜன் பீரியட்ல இருக்கேன். என்னை பொறுத்தவரை இதயங்கிறது ஹாலோமாஸ்குலர் ஆர்கன் that pumps blood through the circulatory system. In vertebrates there are about 4 chambers. காத்து வரலனா ஜன்னல திறந்து விட்டுக்குமா. ஆனா இதயங்கிறது அது இல்லை. நமக்கு பிடிச்சவங்கள டக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்காக மட்டுமே துடிக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். உங்களை பார்த்து உடனே ஓகே சொல்லிட்டேன்னு யோசிச்சிங்களா? உங்களை பார்த்து அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன தோணுச்சோ அதே தான் 100 வருஷம் கழிச்சோ தோணும்னு நான் நம்பினேன். அதான் டக்குன்னு சொல்லிட்டேன். சாரி, நான் என்னை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஆட நமக்கு நடந்ததெல்லாம் பெரிய கொடுமைங்க. எல்கேஜிலேருந்து எம்பிஏ வரைக்கும் கோ எஜுகேஷன் எல்லாமே வெறும் பசங்க படித்த காலேஜ். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணை பார்த்தாலும் இவதான் நம்மளான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர்கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், பல பேர் ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்களா? லவ் சொல்ல வெக்கப்படுறவன் வாழவே வெக்கப்படுறான்னு அர்த்தம்ங்க. பயங்கர பாஸ். அதாவதுங்க, நம்ம எத்தனையோ பேரை ஓகே பண்ணலான்னு நினைக்கலாம், பட் நம்மளையா ஒருத்தி ஓகே பண்ணிருக்கான்றது ரொம்ப ஃபீலிங்க. இது கூட பயங்கர பாஸ். படுத்தது பாருங்க. ஒரு போலீஸ்காரனா கேள்வியை கேட்டுட்டு அதுக்கான பதிலுக்காக காத்திருப்பேன். தடவையா பதில தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கேள்வி இதுதானோ அப்படின்னு யோசிச்சனாலுங்க. இது இன்னும் பயங்கரம் பாஸ். இல்ல சொல்லுங்க பாஸ். மேடம் எங்க போனோம்? சார் எங்க போனோம்? எங்க போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா? காஃபி சாப்பிடுறியா? சரி சொல்லு, என்ன மேட்ரு? கடன் ஏதாவது வேணுமா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியாடி? சரி சரி. இப்போ நம்ம காஃபி ஷேர் பண்ணோம்ல, அந்த மாதிரி நம்ம ஏன் லைஃப் ஷேர் பண்ணக்கூடாது? புரியலையா? ஏய், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேட்டர் நடந்ததை நானும் மறந்துடுறேன், நீயும் மறந்துடு, ஓகேவா? நாளைக்கு என்னை பார்க்கும்போது ஆக்வர்டெல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. லூஸு, போடா போய் எக்ஸாம் படிப்போ. எதுக்குடா கூப்பிட்ட? சொல்லு சொல்லுடா. G, I have a clear shot at the target. Hold. சொல்லுடா. கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? எனக்காக வந்து தான் பாரு. நம்ம பிரபாகர் சாரோட குழந்தைல, அவனுக்கு பர்த்டே வர சொல்லியிருந்தாரு. அதான் உன்னையும் கூப்பிட்டேன். டேய், என்னடா சொல்ற? இதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமா. Shall I? Hold on. Right. ஹேய்,
ஏதோ ஆசையா பேசினியடா ஃபோன்ல. நீ கோச்சிக்கிட்டு போனல, அதான். அப்படி சொன்னா தானே வருவ, அதுக்கு தான். உண்மையை சொல்லு, இதுக்கு தான் கூப்பிட்டியா? வேற எதுக்கு? ஏன் மறுபடியும் அதையே கேட்குற? நீ வரலன்னா விடு. நீ லவ் சொல்லதான் என்ன ஆசையா கூப்பிட்டேன்னு நினைச்சேன். உனக்கு அறிவு இல்ல? எப்ப பார்த்தாலும் லவ்ன்ற, எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்துரு. இப்ப சொல்றேன் கேளு, இந்த ஜென்மத்துல எனக்கு உன் மேல லவ் வராது. ஆளை விடு. ஏன்டா இப்படி பண்ற? ஒவ்வொரு வாட்டியும் ஆசை காட்டி என்ன ஏமாத்துறியடா. இதுக்கு ஒரேடியா அதை சாவடிச்சிடலாம்ல. அபார்ட். என்ன ஜி, என்னாச்சு? சொல்றத செய். ஓகே ஜி. லக்கி. நானும் உனவா சாவடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. முதல்ல எங்க இருந்து போ. I love you. நம்ம சந்திச்சு 2 hours தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ்? 2 minutesலயே சொல்லிருப்பேன். ஆனா நீ தப்பா நினைக்க போறேன்னு 2 மணி நேரம் பொறுத்துட்டு இருந்தேன். லுக், நான் ஒரு போலீஸ்காரன், ஸ்ட்ரிக்டா ஸ்டெஃபா பேசாமலாம் இருப்பேன் அப்படின்னு நினைக்காத. நிறைய பேசுவேன். ஆக்சுவலி ஐம் ஃபன் டு பி வித். உன்னை நல்லா பார்த்துக்குவேன். குழந்தைங்க. This is too fast for me. லுக் ஹியர் கயல், உனக்கு இது ஃபாஸ்டா இருக்கலாம், எனக்கு இது ரொம்ப ஸ்லோ. சரி, வேணான்னா வேணாம். இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம கல்யாணத்தை. What? What are you saying? I'm saying please marry me. ஆனா நாளைக்கு வேணாம். நல்ல நாள்ல நாளன்னைக்கு வச்சுக்கான்ட்டாங்க அம்மா. அதனால ஒரு நாள் விட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாச்சு. What? ஓகே சொல்லிட்டாங்களா? அங்கே அன்னைக்கே யாராவது கேட்டு போறாங்க. எக்ஸாக்ட்லி. வேற யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி நானே கேட்டுட்டேன் பொண்ணு. Will you? What? குறுக்க வேற யாரும் வந்துட்டாங்க. What? அவ கண்ணிலே எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. அந்த தைரியத்துல தான் ப்ரப்போஸே பண்ணேன். ஆமா, கண்ணில் தெரிஞ்சிடும். அதுவும் போலீஸ்காரனுக்கு. பூமி, வந்துட்டியா? என்னால நம்பவே முடியல. இவ்வளோ நாள் என் முன்னாடி வராம ஏன் இப்படி பண்ண? நீ நீ உண்மையிலே என்ன காதலிக்கிறியா இல்ல சும்மா விளையாடுறியா? அன்னைக்கு நீ ஃபோன்ல சொல்லும் போது அந்த சந்தோஷத்துல என்னால எதுவும் சொல்ல முடியல. ஆனா இப்ப நான் நேரடியாவே சொல்றேன். I do love you. I really love you. Oh, sorry. Sorry. இப்போ நான் பேசின மாதிரி பேசினா ஓகேல? எஸ், எனக்கு இப்போ தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. ஓகே, ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லாமே. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்ஸ். சாரி. ஐம் ஓகே. இட்ஸ் மை ப்ளஷர். எனக்கு வேலை கிடைச்சதும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போனேன். சிகரெட் வாடை அடிக்குதோ? நம்ம வேண்டிதானே. இது வந்து பெரிய பஸ் ஒரு சின்ன ஆட்டோவில் இடிச்சு அங்கே லேட் ஆயிடுச்சு. சிகரெட் வாடை போயிருக்கணுமே.
என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அம்மாவும் சொல்லுவாங்க நான் கட்டிக்க போகிறவ ரொம்ப கஷ்டப்படுவான்னு. நீ கஷ்டப்பட வரியா? இல்லை, கஷ்டப்பட வரியான்னு இல்லை, வந்தா நல்லா இருக்கும்ல. ஒரு வாரம் ஆச்சு. டூ வீக்ஸ் ஆச்சு. 3 வாரம் ஆச்சு. நானும் 3 வாரமா நீ சொல்ற இடத்துக்கு வந்து வெயிட் பண்றேன். உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நீ கரெக்ட் டைம்க்கு வரல. நாளைக்கு நான் கரெக்டாக டைமுக்கு வரேன். நாளைக்கு நான் வர மாட்டேன். அப்படியா? ஏய் லூசு. நானா? பின்ன நீ சொல்ற இடத்துக்கு கரெக்ட் டைம்க்கு வந்து உனக்காக நான் வெயிட் பண்றேன். இதுக்கு மேல என்னடா சொல்லணும்? வேணாம்ல. ஐயா சாரி. லவ் பண்ணிட்டா இதெல்லாம் சகஜமாப்பா. இங்கேயே வந்தப்போ இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு. நேற்று வாங்கின வர பத்தாதா? வீட்டில் பார்த்தா அவ்வளோதான். போ. இல்லை, ஒரே ஒரு விஷயம். ஐயோ. ஓகே, டியூஷன் முடிஞ்சு எப்பவும் வெயிட் பண்ணுவேன்ல, அங்கே நில்லு, நான் வரேன். ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். என்ன? ஐ லவ் யூ. சரி போ, ஈவினிங் மீட் பண்ணுறேன். ஓகே. ஒரு நிமிஷம். ஐயோ என்னடா? இல்லை, நீயும் லவ் பண்ணுறியான்னு சொன்னா. ஈவினிங் சொல்கிறேன், போ. இல்லை ப்ளீஸ் இப்போவே சொல்லேன். இதெல்லாம் புது டெக்னிக்கா? வீட்டுக்கு முன்னாடி கார்னர் பண்ணி எசோனோன்னு கேட்கறது? அதுக்கு இல்லை, ஒரு வேளை நோன்னா நான் ஈவினிங் லூஸ் மாதிரி தேவையில்லாமல் வெயிட் பண்ண மாட்டேன்ல, அதான். லவ் பண்றேன். இப்போ போ. ஏய், உனக்கு ஓகே சொல்லிட்டாளா? நம்ப முடியலையடா. இட்ஸ் a medical miracle. டேய் உன்னதான்டா, சும்மாவே நான் பேசுறது காதுல விழாது, இனி சுத்தம். டேய் ஆட்டோக்காவது காசு குடுறா, நான் போயிடுறேன்டா ப்ளீஸ் டேய். ஹாய். ஹாய். அதானே பார்த்தேன், இவனுங்க வெயிட் பண்ணுற டைமுக்கு நாங்கள் டைம் பாஸ். இது பாரு, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் யார் கூடயும் நின்று பேசினதில்லை. ஐயா, நான் டெய்லி ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி மரத்தடியில் நின்று பேசிட்டு தான் வரேன். ஏன் டியூஷனுக்கு வரல? தான் லவ் ஆயிடுச்சுல்ல தான். சி, இனிமே அந்த மாதிரி வீட்டுக்கிட்ட எல்லாம் வராத. அப்பா பார்த்தா அதான் யாரோ வாங்கியாச்சுல்ல, அப்புறம் என்ன? ராம், எனக்கு இதெல்லாம் ஏதோ ட்ரீமில் இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ராம்.
அம்மா 5 இயர்ஸாக யூஎஸ் வீசா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கிடைச்சா ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் அங்கே போயிடுவேன். அப்புறம் என்னை ஏமாத்திட்டா டிச் பண்ணிட்டாலாம் சொல்லக்கூடாது. என்னை திட்டி கவிதை எழுதுறது சபிக்கெல்லாம் கூடாது. திரும்பி வருவல்ல, வெயிட் பண்ணுறோம். சரி, நான் போகிறேன். அவ்வளோதானா? பின்ன ஒரு ஐ லவ் யூ கூட கிடையாதா? தோணும்போது நானே சொல்லுவேன். அப்போ இப்போ தோணலையா? சரி, ஓகே. என்னை பைக்கில் ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போறியா? எனக்கு பைக்கில் போக ரொம்ப பிடிக்கும். நம்மால் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான். மாமா இப்படியே போயிட்டு இப்படியே வந்து அப்படியே போயிருங்க தயவு செஞ்சு. பிரேக் அடிச்சாலும் திட்டுறீங்க, பிரேக் அடிக்கலனாலும் திட்டுறீங்க. ஒரு மனுஷன் ஸ்பீட் பிரேக்கர்ல எப்படி தான் போறதா? ஓகே யூ டர்ன்